தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பல்வேறு எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் திமுக தீவிரமாக இருக்கிறது. இழந்த ஆட்சியை மீட்டுவிட வேண்டும் என்பதில் அதிமுகவும் தீவிரமாக இருக்கிறது. மற்றொரு புறம் பல ஆண்டுகளாக தேர்தல் களத்தில் இருந்து ஒரு கணிசமான இடத்தில் வெற்றி பெற வேண்டும் என நாம் தமிழர் கட்சி களம் காண்கிறது. முதல் முறையாக விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறது. இப்படி 4 முனை போட்டி நிலவுவதால் மக்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள், யாரை தேர்ந்தெடுப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்தும் வருகிறது. அந்த வகையில் வாக்காளர்களை கவருவதற்காக அரசியல் கட்சிகள் தரப்பில் பல்வேறு இலவச அறிவிப்புகள் வெளியே வந்துள்ளன. குறிப்பாக பெண் வாக்காளர்களை குறிவைத்துதான் அரசியல் கட்சிகள் தேர்தல் அறிக்கைகளையே தயாரித்தும் உள்ளன. அந்த வகையில் எந்தெந்த கட்சி பெண்களை கவர என்னென்ன வாக்குறுதி தந்திருக்கிறது என்பதை தற்போது தெரிந்து கொள்ளலாம். உரிமைத் தொகை திமுகவை பொறுத்தவரை தற்போது மகளிர் உரிமைத் தொகத்தின் திட்டத்தின் கீழ் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. அதனை 2000 ரூபாயாக உயர்த்துவோம் என அறிவிப்பும் வெளியிட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக பெண்கள் சுய உதவி குழுவுக்கு வட்டி இல்லாமல் 5 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படும் என திமுக தலைமை அறிவித்துள்ளது. அதிமுகவை பொறுத்தவரை குலவிளக்கு என்ற திட்டத்தை தொடங்கி பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என கூறியிருக்கிறது. அதேபோல பொங்கல் பண்டிகைக்கு 1000 ரூபாயும், தீபாவளி பண்டிகையின் போது இலவசமாக புடவையும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் சுய தொழில் தொடங்க 10,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என அறிவித்திருக்கிறது. விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும். திருமணமாகும் பெண்களுக்கு தங்கம் மற்றும் பட்டுப்புடவை சீராக வழங்கப்படும். பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை வட்டியில்லா கடன் வழங்கப்படும். பெண்களுக்கு இலவச சானிட்டரி நாப்கின் வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறது. நேரடி நிதி உதவி திமுக ஆட்சி அமைத்தால் குடும்பங்களுக்கு 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூப்பனை கொண்டு தங்கள் வீட்டிற்கு தேவையான வாஷிங் மிஷின், பிரிட்ஜ், ஏசி உள்ளவற்றில் ஏதேனும் ஒன்று அவர்கள் வாங்கி கொள்ளலாம். அதேபோல அஇஅதிமுகவை பொறுத்தவரை தாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அனைத்து குடும்பங்களுக்கும் 10,000 ரூபாய் ஒருமுறை நிதி உதவியாக வழங்கப்படும் என்று, இலவசமாக பிரிட்ஜ் வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். விஜயின் தாவேகா புதிதாக பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறது. முதலிடத்தில் விஜய், 2ஆம் இடத்தில் ஸ்டாலின், அப்போ எடப்பாடி பழனிசாமி, சீமான். சிலிண்டர் தற்போது எல்பிஜி சிலிண்டர் விலையும் எல்பிஜி தட்டுப்பாடு குறித்தும் தான் பரவலாக பேசப்பட்டும் வருகிறது. இதுவும் தேர்தல் வாக்குறுதிகளில் முக்கிய இடம் பிடித்துள்ளது. திமுகவை பொறுத்தவரை எல்பிஜி சிலிண்டர் விவகாரத்தில் எந்த ஒரு வாக்குறுதியும் தரவில்லை. ஆனால் அதிமுக ஆண்டுக்கு 3 இலவச எல்பிஜி சிலிண்டர் வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை 6 இலவச எல்பிஜி சிலிண்டர் வழங்கப்படும் என கூறியிருக்கிறது. விஜயை விடுங்கள், தமிழகத்தின் கோடீஸ்வர வேட்பாளர் லீமா ரோஸ் யார் இந்த மிரள வைக்கும் பெண்? இலவச பேருந்து தற்போது பெண்கள் கட்டணமில்லா உள்ளூர் அரசு பேருந்துகளை பயன்படுத்துகின்றனர். அது அப்படியே தொடரும் என திமுக அறிவித்திருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயணம் என தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோல இருசக்கர வாகனம் வாங்கக்கூடிய 5 லட்சம் பெண்களுக்கு 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறது. தாவேகா அனைத்து அரசு பேருந்துகளிலும் மகளிருக்கு இலவச பயணம் என்ற வாக்குறுதி தந்திருக்கிறது. சீமானின் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை பொருட்களை இலவசமாக தருவதை தவிர்த்து அரசு சேவைகளை இலவசமாகவும் தரமாகவும் வழங்குவதை நோக்கமாக கொண்டு தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டு இருக்கின்றனர். அந்த வகையில் அரசு பள்ளிகளுக்கு இணையாக தனியார் பள்ளிகள் மாற்றப்படும். எல்கேஜி முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி முற்றிலுமாக இலவசமாக வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறது. அதேபோல அரசு மருத்துவமனைகள் நவீனப்படுத்தப்பட்டு ஏழை பணக்காரர் பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் உயர்தர சிகிச்சை மற்றும் மருந்து பொருட்கள் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுத்திகரிக்கப்பட்ட தரமான குடிநீர் வீடுகளுக்கே தடையின்றி இலவசமாக வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. பெண்களுக்கு பாதுகாப்பான சமூகம், 50% இடஒதுக்கீடு என உள்ளிட்ட வாக்குறுதிகளை தந்திருக்கிறது. எனவே இந்த இலவசங்களில் எந்த இலவசை பெண்கள் தேர்வு செய்ய போகிறார்கள் என்பது மே 4ஆம் தேதி நடக்கப் போகும் வாக்குப்பதிவில்தான் தெரிய வரும். இந்த நிலையில்தான் தமிழக அரசியல் களம் 2026 தேர்தலை நோக்கி சூடுபிடிக்க தொடங்கிவிட்ட நிலையில் அக்னி நியூஸ் சர்வீசஸ் வெளியிட்டுள்ள தற்போதைய கள நிலவரம் அரசியல் வட்டாரங்களில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது. குறிப்பாக மண்டல வாரியாக திமுக கூட்டணி பெற்றுள்ள முன்னிலை எதிர்க்கட்சிகளை திகைக்க வைத்துள்ளது. புள்ளி விவரங்களின் முழுமையான அலசல் இதுவும் வெளிவந்துள்ளது. ஒட்டுமொத்த நிலவரமும் வெளிவந்துள்ளது. 180 இடங்களில் திமுக. தமிழகத்தில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் திமுக கூட்டணி மட்டுமே 180
இடங்களை கைப்பற்றி அபாரமான முன்னிலையில் இருக்கிறது. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக கூட்டணி 54 இடங்களில் மட்டுமே முன்னிலை பெற்றுள்ளது. வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரை திமுக கூட்டணி 44.9% வாக்குகளுடன் முதலிடத்திலும், அதிமுக கூட்டணி 38.5% வாக்குகளுடன் இரண்டாம் இடத்திலும் உள்ளன. விஜயின் தாவேகா 9.7% வாக்குகளையும், சீமானின் நாம் தமிழர் கட்சி 4.8% வாக்குகளையும் பெற்றுள்ளது. மண்டலங்களின் ராஜா யார் என்றால் சென்னை மண்டலம் திமுகவின் கோட்டை. தலைநகர் சென்னையில் திமுக கூட்டணி மீண்டும் தன்னுடைய ஆதிக்கத்தை நிரூபித்துள்ளது. திமுக 36, அதிமுக 1, மொத்த இடங்கள் 37. இதில் திமுக 45.5% வாக்குகளை பெற்றுள்ளது. தாவேகா 10.9% வாக்குகளுடன் சென்னையை தனது வலுவான தளமாக மாற்றி வருகிறது. அதேபோல லோக்போல் வெளியிட்டுள்ள தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணி 40% வாக்குகளை பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று கூறப்பட்டுள்ளது. திமுக கூட்டணி 181 இடங்கள் முதல் 189 வரையிலான இடங்கள் வரை பெறும் என்று கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை 38 இடங்கள் முதல் 42 இடங்கள் வரையில் கைப்பற்றும் என்றும் 29% வாக்குகளை அறுவடை செய்யும் என்றும் கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. வரும் தேர்தலில் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 8 முதல் 10 இடங்களை கைப்பற்றும் என்றும் சுமார் 23.9% வாக்குகளை தாவேகா பெறும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. கொங்கு மண்டலத்தில் கால் பதிக்கும் திமுக. அதேவேளையில் சீமானின் நாம் தமிழர் கட்சி 4.9% வாக்குகளை பெற்றாலும் ஒரு இடத்தில் கூட வெற்றி வராது எனவும் லோக்போல் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் கணிக்கப்பட்டுள்ளது. திமுக மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற கொங்கு மண்டலம் முக்கிய காரணமாக இருக்கும் என்று கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. அதாவது அதிமுகவின் பாரம்பரிய கோட்டையான கொங்கு மண்டலத்தில் திமுக 44 முதல் 46 இடங்கள் வரையில் கைப்பற்றும் என்றும் அதிமுக 9 இடங்கள் முதல் 10 இடங்கள் வரை வெற்றி பெறும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு என வடக்கு மண்டலத்தை பிடித்தளவில் திமுக 53 இடங்கள் முதல் 56 இடங்கள் வரை பெறும் என்றும், அதிமுக 11 இடங்கள் முதல் 12 இடங்கள் வரை பெறும் என்றும், தாவேகா 2 முதல் 3 இடங்கள் வரை பெறும் என்றும் கருத்து கணிப்பில் சொல்லப்பட்டு வருகிறது. திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரையில் திமுக 40 இடங்கள் வரை கைப்பற்றும் என்றும், அதிமுக கூட்டணி 10 இடங்கள் வரை கைப்பற்றும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மதுரை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, விருதுநகர், தென்காசி என தெற்கு மண்டலமான தென் மாவட்டங்களை பொறுத்தளவில் திமுக கூட்டணி 45 முதல் 47 இடங்கள் வரை பெறும் என்றும், அதிமுக கூட்டணி 9 இடங்கள் முதல் 10 இடங்கள் வரை கைப்பற்றும் என்றும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. மேலும் இந்த கருத்து கணிப்பில் மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக 41% பேர் ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். தாவேகா தலைவர் விஜய் முதல்வராக 27% பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக 20% பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். மேலும் விஜய் முதல்வராக எடப்பாடி பழனிசாமியை விட கிட்டத்தட்ட 5% அதிக ஆதரவு உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுமார் 1,17,000 மக்களிடம் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தின் 234 தொகுதிகளில் 4 மண்டலமாக பிடித்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு முன்பாக கருத்து கணிப்புகள் நடத்தப்படுவது என்பது இயல்பான ஒன்றுதான். ஆனால் இந்த கருத்து கணிப்புகள் கட்சிகளின் வேட்பாளர்கள் வெற்றியை தீர்மானிப்பதில்லை. ஏனென்றால் சில கருத்து கணிப்புகள் முன்னரே சொல்லப்படி நடக்கும். ஆனால் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் நடக்காமலே போய்விடும். அது மட்டுமில்லாமல் பல்வேறு கருத்து கணிப்புகளில் தேர்தலுக்கு முன்பாகவே திமுகவின் அபார வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், தேர்தலுக்கு முன்பாகவே திமுகவின் வெற்றி உறுதி, இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.